Hello friends, welcome to video world. இன்றைக்கான வீடியோ நான் பார்க்குறது முன்னாடி இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே அதுக்கு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் டிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் எப்போல்லாம் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணோமோ அப்போல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலமாக வச்சுக்கொள்ள முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோவில் போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோ நாங்கள் என்ன பார்க்க போகிறோம்னா உங்களுடைய விண்டோஸ் கம்ப்யூட்டரில் ஏற்படக்கூடிய ஒரு ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷன் பற்றினா இன்றைக்கான வீடியோ நாங்கள் பார்க்க போகிறோம். இது என்ன ப்ராப்ளம்னு பார்த்தீங்கன்னா, நான் ரைட் கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த இடத்துல நான் ஒரு நியூ ஃபோல்டர் ஒன்று க்ரியேட் பண்ண ட்ரை பண்ணுறேன். பட் என்னால் நியூ ஃபோல்டர் ஒன்று க்ரியேட் பண்ண முடியாமல் இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா நியூ ஃபோல்டருக்கான ஆப்ஷனே இந்த இடத்துல இல்லை. இப்போ இந்த ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷன் தான் இன்றைக்கான வீடியோ நாங்கள் பார்க்க போகிறோம். இதுக்காக நீங்கள் என்ன செய்யணும் பார்த்தீங்கன்னா, விண்டோஸ்லேயே ரெஜிஸ்ட்ரே நீங்கள் ஓப்பன் பண்ணிக்க வேணும். விண்டோஸ்லேயே ரெஜிஸ்ட்ரே ஓப்பன் பண்ணுறதுக்கு முதல்ல நீங்கள் ரன் கமாண்டை ஓப்பன் பண்ணிக்க வேணும். இதை உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணணும்னா ரன் அப்படின்னு சர்ச் பண்ணியும் அல்லது விண்டோஸ் கீ ப்ளஸ் ஆர் கீயை ப்ரெஸ் பண்ணி உங்களால் இந்த ரன் கமாண்டை எடுத்துக்க முடியும். ரன் கமாண்டை ஓப்பன் பண்ண பிறகு இந்த இடத்துல நீங்கள் REG எடிட் இந்த மாதிரி டைப் பண்ணி ஓகே பண்ணிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா விண்டோஸ்லேயே ரெஜிஸ்டர் எடிட்டர் ஓப்பன் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு நியூ கீ வந்து எட் பண்ணிக்க வேணும். இப்போ அதற்கான மெத்தடை நாங்கள் பார்ப்போம். இதில் முதல்ல பார்த்தீங்கன்னா HK காசஸ் ரூட் இந்த மாதிரி இருக்குது. இதை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்க. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நிறைய ஃபோல்டர் இருக்குது. இதில் நாங்கள் டிரெக்டரி இந்த ஃபோல்டரை நாங்கள் ஓப்பன் பண்ணிக்க வேணும். இந்த ஃபோல்டர் அல்ஃபாபெட்டிக் ஆர்டரில் தான் இருக்கும். ஸோ உங்களால் ஈஸியாக கண்டுபிடிச்சிக்க முடியும். ஓகே, டிரெக்டரி இந்த ஃபோல்டர் நாங்கள் ஓப்பன் பண்ணிக்குவோம். டிரெக்டரியில் பேக்ரவுண்ட் அப்படின்ற ஒரு ஃபோல்டர் இருக்குது. இது நாங்கள் ஓப்பன் பண்ணிக்க வேணும். அடுத்த பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டில் செல் EXன்ற ஒரு ஃபைல் ஒன்று இருக்குது. இதையும் நாங்கள் ஓப்பன் பண்ணிக்க வேணும். அடுத்த பார்த்தீங்கன்னா கான்டெக்ட்ஸ் மெனு இந்த மாதிரி ஒரு ஃபோல்டர் ஒன்று இருக்குது. இதுக்குள்ளே நியூ கீ வந்து எட் பண்ணிக்க வேணும். இப்போ நீங்கள் இந்த ஃபோல்டருக்கு மேலே ரைட் கிளிக் பண்ணுங்கள். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நியூ ஒன்று இருக்குது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கீண்டு இருக்குது. இது நீங்கள் கிளிக் பண்ணிங்க. இப்போ எங்களுக்கு நியூ கீ ஒன்று எட் ஆகும். இந்த கீயோடைய நேம் வந்து நான் நியூ ஒன்று ரீநேம் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த கீக்கு வேல்யூ ஒன்று செட் பண்ணிக்க வேணும். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டிஃபால்ட் இருக்குது. இது ரைட் கிளிக் பண்ணிங்க. இதில் மாடிஃபைண்ட் இருக்குது. இதை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா வேல்யூ டேட்டா அப்படின்ட்டு இருக்குது. இந்த இடத்துல நான் காப்பி பண்ணி வச்சிருக்க கோடை என்டர் பண்ணிக்கிறேன். இந்த கோடை டிஸ்கிரிப்ஷனை கொடுக்குறேன், அதை உங்களால் யூஸ் பண்ணிக்க முடியும். எட் பண்ண பிறகு ஓகே பண்ணிக்க. இப்போ நான் இதை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். பார்த்தீங்கன்னா நியூ ஆப்ஷன் இந்த இடத்துல எனக்கு வந்திருக்கு. எங்களுக்கு இப்போ இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோவில் இந்த ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷனை பற்றி பார்த்தோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் புதிய வீடியோன்னு உங்களே சந்திக்கிறேன்.